சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி. இந்து முன்னணி மாநில தலைவர் குற்றச்சாட்டு. சத்தியமங்கலத்தில் காட்டுப்பகுதியில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுவதாக இந்து முன்னணி மாநில தலைவர் குற்றம் சாட்டினார். இந்து முன்னணி மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் தாராபுரம் வந்தார். தாராபுரத்தில் அவர் கூறியதாவது: 3 ஆண்டு கால திமுக ஆட்சியில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமடைந்துள்ளது. கொலை, கொள்ளை, ஆக்கிரமிப்பு சர்வசாதாரணமாக நடைபெறுகிறது. காவல்துறையினர் மெத்தன போக்கு இதற்கு காரணம். தமிழக கல்லூரிகளில் குச்சி மிட்டாய், சாக்லேட் என 100 வடிவங்களில் போதைப் பொருட்கள் சர்வசாதாரணமாக விற்பனையாகிறது. கல்லூரி மாணவர்களுக்கு இந்த போதைப் பழக்கம் ஏற்பட்டுள்ளது வருந்தத்தக்கது. உளவு பிரிவு போலீசார் மற்றும் லோக்கல் போலீசார் கஞ்சா மற்றும் போதைப் பொருள் விற்பவர்களுடன் நல்ல தொடர்பில் உள்ளனர். சத்தியமங்கலம் காட்டுப்பகுதியில் தீவிரவாதிகளுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. முதல்வருடன் போதைப் பொருள் விற்பனை மன்னன் ஜாஃபர் ஜாதிக் சர்வசாதாரணமாக போட்டோக்கு போஸ்ட் கொடுத்ததும் போதைப் பொருள் விற்பனை அதிகரித்ததை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது. தாராபுரம் கொண்டரசம்பாளையம் பகுதியில் ஒரு 40 ஏக்கர் நிலத்தில் சுமார் 50 ஆண்டுகளாக குத்தகைக்கு இருந்த குப்புசாமி கவுண்டர் குடும்பத்தினர் திருப்பூர் சென்றிருந்த போது ஆளுங்கட்சியை சேர்ந்த கும்பல் அத்துமீறி நுழைந்து பைப்புகளை உடைத்தும் வீட்டை சேதப்படுத்தியும் உள்ளனர். இதுகுறித்து போலீசில் புகார் கொடுத்தும் நடவடிக்கை இல்லை. உடனடியாக விசாரணை செய்து போலீசார் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இல்லையெனில் விரைவில் இந்து முன்னணி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். இவ்வாறு காடேஸ்வர சுப்பிரமணியம் தெரிவித்தார். இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமே சட்ட ஒழுங்கு ரொம்ப மோசமாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் கொலைகள், ஆக்கிரமிப்பு இது மாதிரி நடந்து கொண்டு இருக்கின்றது. உளவுத்துறையும் சரி, காவல்துறையும் சரி ரொம்ப மெத்தன போக்கில் இருக்காங்க. தாராபுரத்தில் கொண்டரசுபாளைய பக்கத்தில் ஜீவா நகர் அப்படி ஒரு நகர், அங்கே ஒரு 40 ஏக்கருக்கு பக்கம் ஐயர் காடு அப்படி இருக்குது. அதை கிட்டத்தட்ட 80 ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட இன்றைக்கி 3வது தலைமுறை அங்கே இருக்கிறாங்க. அவங்க இருந்து கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு வெளியூர்லேருந்து அடியாக்களை கூட்டிகிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய குடியிருந்த வீடு, வைக்கப்பில், சிமெண்ட் சீட்டு இது மாதிரியெல்லாம் உடைச்சிருக்காங்க. நடந்து 2 நாள் ஆச்சு. இன்னும் எந்த விதமான காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை. அதனால் இது காவல்துறை நடவடிக்கை எடுக்கலை அப்படின்னா இந்து முன்னணி சார்பில் இந்த சட்ட ஒழுங்கை கண்டித்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்கும், போராட்டம் நடக்கும். அதனால் உடனடியாக அவங்க மீது வழக்கு பதிவு செஞ்சு நடவடிக்கை எடுக்கணும் அப்படி கேட்டுக்கிறோம். நீங்கள் தான் கேட்கணும்னா கேட்கணும். ஆளுங்கட்சி சேர்ந்தவங்க இருக்கிறதாக தகவல். அந்த இடத்தினுடைய போட்டால நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இதாக இருக்கும். அதான் அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும். அத்துமீறி உள்ளே இப்போ அடிச்சிருக்காங்க. அப்போ தான் வெளியே போயிருக்காங்க. யாராவது